வணக்கம் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து கரூர் டு திருச்சி பை பஸ்ஸு ஒரு vlog மாதிரி பண்ணியிருப்போம். நம்ம ஃபைனலி வந்து ஜோசப் காலேஜ் ரீச் ஆகிட்டோம். பார்க்காதவங்க அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதுக்கு வந்திருக்கோம், அதே மாதிரி நம்ம ரிட்டன் எந்த பஸ்ஸில் போகிறோம் என்னங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இறங்கினோன்னா செம்ம காற்று மழைங்க. என்ன சொல்கிறது, அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்குள்ளே செம்ம மழை. அதுக்கப்புறம் உள்ளே போனோம், அதுக்கப்புறம் எந்த ஒரு மழையுமே இல்லை. அதுக்கப்புறமேட்டு சரி ஃபங்க்ஷனும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எதுக்கு இந்த ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன் சொல்லிடுறேன். என்ன எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாதராக ஒருத்தவங்க ப்ரொமோட் ஆகுறாங்க. இந்த சென்ஸ், இப்போ நம்ம காலேஜ் படிக்கிறோம், டிகிரி படிக்கிறோம், அதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து கிராஜுவேஷன் டேன்னு ஒன்று வைப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஜாப் போகும். அந்த மாதிரி தான் இவங்க வந்து ப்ரீஸ்ட் விச் இஸ் ஃபாதராக ஆக போகிறாங்க. என்னென்னா அவங்க இத்தனை நாள் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, அவங்க வந்து அப்போ பிரதர்னு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஆர்டினேஷனுக்கு அப்புறம் இப்போ அவங்களுக்கு வந்து ஃபாதராக ப்ரொமோஷன் மாதிரி கொடுத்து அவங்க வந்து ஃபர்தராக வந்து அதுக்கப்புறம் அவங்களோட பணியை தொடருவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அதில் இந்த டுலுசுன்னு சொல்லிட்டு, டுலுசு வேறு என்னான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பில்டிங் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். பயங்கர கிராண்டாக இருந்தது, ஒரு மண்டபம் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளேயும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 பீப்புள்ஸ் கிட்ட உட்காரலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி ஃபுல்லாகவே சவுண்ட் ப்ரூஃப், ஆடியோ ப்ரூஃப் தான். பயங்கரமாக இருந்ததுங்க. நான் உள்ளுக்குள்ளேயும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து சும்மா அதுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த பில்டிங் முன்னாடியே ஒரு கார்டன் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ பயங்கரமான வியூங்க, ஒரு அரண்மனை வியூ மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமாக இருந்தது. உள்ளேயும் பயங்கரமான ஒரு செட்டப் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ நியூலி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் என்றைக்கு ஓப்பன் பண்ணாங்க அதெல்லாம் நான் வந்து காட்டுறேன், பின்னாடி வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் மழை கொஞ்சம் நின்றுச்சா சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேம்பஸ்லாம் கொஞ்சம் சுற்றி பார்ப்போம், அது கொஞ்சம் வீடியோ எடுப்போம், கிளிப்பிங்ஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜோசப் காலேஜ் போகிறேன். நான் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, திருச்சி ரொம்ப பக்கம்தான், பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வரனால எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. இடம் நல்லா இருந்தது, கரெக்டாக மழை வேறு பெஞ்சனால இன்னும் கொஞ்சம் பயங்கரமாகவே இருந்தது. இதுதாங்க இப்போ இன்டீரியர். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கா. ஸ்டேஜ் பாருங்கள் எங்கேயோ இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 கிட்ட இருக்குப்பாங்க. ஏன்னா இது உங்களுக்கு மேபி வீடியோவில் பார்க்க சின்னதாக இருக்கலாம். ஏன்னா இது வந்து பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் 2 லைன் வருது. நாங்கள் இருக்கிறதே ஒரு 5th லைன், திருப்பி இந்த பக்கம் ஒரு 5 லைன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமாக இருந்தது. பயங்கர சவுண்ட் ப்ரூஃப் தாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா நீங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு உடன் இதில் தான் இருந்தது. நம்ம ஃப்ளோரே வந்து உங்களுக்கு டைல்ஸோ கிரானைட் இல்லை, அந்த மாதிரி ஆடு, இந்த மாதிரி நம்மளோட ஸ்டோன் வச்சு எதுவுமே இல்லை. பயங்கரமான ஒரு செட்டப்பில் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக தானே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பயங்கரமாக இருக்குது. அகெயின் நான் திருப்பி வெளியே வந்துட்டு, ஸோ திருப்பி வெளியவே கவர் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். அது சொன்னேன் இல்லைங்க, நைட்டு வந்து லைட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக இருந்தது. அதான் கிட்டத்தட்ட மண்டபம் மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமாக இருந்தது, கிராண்டாக, நல்லா நல்லா ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலலாம் எல்லா பில்டிங்குமே இருக்குது. இருக்கிற பில்டிங் எல்லாமே புதுசாக இதுக்காகவே அவங்க இதை பேஸ் பண்ணியா அது மேபி என்ன சொல்கிறது, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது பக்கத்தில் பில்டிங் செட்டப்ஸ் எல்லாமே. மேலே வந்து பார்த்திங்கன்னா கொயர்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா இந்த பாட்டு பாடுறவங்கள அவங்கள சொல்லுவாங்க. இதுதான். ஸோ அதுக்குன்னு அவங்களுக்கு தனியாக ஒரு இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் எங்கேயோ இருக்குது பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் கூட வரும், அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக லைட்டிங் பார்த்திங்கன்னா அப்போ கொஞ்சம் வேறு லைட்டிங் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அகெயின் மாற்றிட்டனால தான் உங்களுக்கு லைட்டிங் இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள். அதாங்க செம்ம பெருசு, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னும் நான் கொஞ்சம் ஹைட்டாக கேமரா வச்சு காட்டியிருந்தா கூட இன்னும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது ஆக்சுவலாக நான் இப்போ ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஸோ ஸ்டேஜ்லேருந்து நான் வந்து அந்த பக்கம் ஸ்டேஜ் வியூவிலேருந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன்.
அகெயின் அதுக்கப்புறம் நம்ம எங்கள் பிரதர் அவர் ஃபாதர் ஆகிட்டார், அவரெல்லாம் பார்த்துட்டு ஸோ நியூ ஹாஸ்டலில் தான் நமக்கு வந்து டின்னர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்காக நம்ம நியூ ஹாஸ்டல் வந்துட்டு இங்கே வந்து டின்னர் முடிச்சுட்டு நானும் எங்கள் அண்ணனும் அப்புறம் அப்படியே கிளம்பினோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஃபாதரை பார்த்து அவர் விஷ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் லைட்டிங்கு. ஏன்னா ஃபங்க்ஷன்னால் ஜென்ரலாகவே இந்த காலேஜஸ்லாம் அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லவே வேணாம். இந்த மாதிரி ஜெஸ்யூட் காலேஜ் வேறு பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு டாட் மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் வந்து ராக்ஃபோர்ட் மலைக்கோட்டை. பட் எத்தனை பேர் தெரியுதுன்னு தெரியல. உங்களுக்கு டே வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம வியூங்க. ஏன்னா நான் வந்தது இல்லையா, பயங்கரமாக இருக்குது. இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ் போர்டு. அவ்வளோதான், நான் முடிச்சுட்டு அப்படியே இந்த சத்திரம் போகிற இந்த பிளாட்ஃபார்ம்லேயே நடந்து போனோம். நல்லா இருந்தது. அதே மாதிரி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் நைட் டைமில் அதுவும் நல்லா லைட்டிங்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக இருந்தது. ஏன்னா நம்ம டேயில் பார்த்தோம் போன வீடியோவில். ஸோ இப்போ நைட்லேயும் நம்ம பார்க்கலாமே சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். இது ஃபுல்லாகவே ஜோசப் காலேஜ் அதோட இடம் தாங்க, இந்த கடைகள் எல்லாமே. ஸோ அதனால் அதோட கேம்பஸ் ஃபுல்லாகவே அதோட என்ன சொல்கிறது, அதோட ஃபென்ஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிரும். இது ஃபுல்லாகவே காலேஜ் தான். ஏன்னா காலேஜ் ஜெஸ்யூட் காலேஜ்னாலே உங்களுக்கு பெருசாக தான் இருக்கும். அகெயின் நானும் எங்கள் அண்ணனும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸு எப்படா வரும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலி நம்ம பஸ்ஸு வந்துருச்சுங்க. நானும் எங்கள் அண்ணனும் சரி புதுசான ஊட்ட அந்த PS6 ஏதாச்சும் போகலாம், சரி அதுக்காக வெயிட் பண்ணலான்னு பார்த்தோம். கடைசியில் அது வர மாதிரியே தெரில. சரி ஓகே பழைய பஸ்ஸு, இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணனும் இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். ஸோ இந்த பஸ்ஸு கடைசியில் ஏன்டா வெயிட் பண்ணதுக்கு நல்ல ஒரு இது. ஏன்னா பயங்கரமான எனக்கு எங்கள் அண்ணனுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கு என்னென்னா இந்த டிரைவர்னா தான் காரணம். அது என்னங்கிறத நீங்கள் பின்னாடி வீடியோவில் பாருங்கள். அவர் கூட பயங்கரமான ஒரு இன்ட்ராக்ஷனு, நல்ல ஒரு ரேப்போ பில்ட் பண்ணேன். அந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். அவரை ரெடி பண்ணி போடுவார். அப்போ உங்களுக்கு மாதிரி பையனுக்கெல்லாம் வந்து ரோட்டில் நின்றுட்டு போட்டோ எடுத்தாங்க, எல்லாம் யூடியூப்பில் போடுறது அப்படின்னாங்க. அதை வேணா உங்களுக்கு அனுப்பிச்சு யூடியூப்பில் போட்டு அது நல்லா போச்சுன்னா போகலாம். கட் பண்ணிருக்கேன் இருக்காங்க. இல்லை ஆஃபீஸில் வந்து உங்களை தான் வெளிநாட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க அப்படின்ட்டாங்க. எங்கே போயிருந்தீங்க? டிசிஎல்லாம் ஒர்க் பண்ணுற அப்புறமே நானும் அந்த அண்ணனும் உண்மையிலேயே பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோங்க. ஏன்னா அவரும் என்னை கூப்பிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் யூடியூப்பில் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படின்லாம் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் உண்மையிலேயே பயங்கர என்னை தம்பி மாதிரி இது பண்ணி நம்பர்லாம் கொடுத்து பயங்கர என்ஜாய்மெண்ட். எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்தது. அப்புறம் அவர் ஃபேமிலி பற்றி, அவர் ஆக்சுவலாக அவர் கரூரில் ஒரு ஏரியா. ஸோ பயங்கரமாக போயிட்டு இருந்ததுங்க எங்களோட இன்ட்ராக்ஷன். ஏன்னா நான் இறங்குற வரையும் அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். அவரோட என்ன சொல்கிறதுங்க, அவரோட பேச்சில் அவ்வளோ இன்னசென்ஸ் இருந்தது. உண்மையிலேயே பயங்கரமாக இன்ட்ராக்ஷன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பஸ் டிரைவர்ஸ், அதுவுமே கவர்மெண்ட் பஸ் டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ்லாம் இவ்வளோ தூரம் இருப்பாங்களா? ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து இன்ட்ராக்ஷனாக இதாக பேசிட்டு வராங்க. ஸோ அவரே என்கிட்ட கேமரா எவ்வளோ, அது எவ்வளோ, என்ன பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க எல்லாமே கேட்டுட்டு வந்தார். ஸோ நானும் அவர் கூட பயங்கரமாக பேசிட்டு வந்தேன். உண்மையிலேயே பயங்கர எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க நானே எங்கள் அண்ணனும். அதாவது நான் கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறீங்க எது பண்ணின்னு கேட்டு முன்னாடி வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்து பயங்கரமாக போயிட்டு இருந்தது. பாருங்கள் பின்னாடி என்ன பேசுகிறோங்க அதெல்லாம் கேளுங்க.
அதுக்கப்புறம் டீ சாப்பிட நிப்பாட்டினாருங்க. அப்புறம் எனக்கும் ஒரு டீலாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எப்போ டிரைவிங்க்கு ஜாயின் பண்ணார், அது நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவரோட நம்பரு எனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்பர் கொடுத்தாரு. ஸோ எங்கள் ஊருக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க, ஸோ அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கெல்லாம் யூடியூப்பில் எடுத்து போடுங்க அப்படி இப்படின்னு நிறைய பேசணுங்க. என்ன சொல்கிறது, அதான் இந்த ஷார்ட் வீடியோவில் நான் போட முடியல. பட் நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே ஒரு இன்னசென்ட் சோல் தாங்க அவர். அதுக்கப்புறம் அவரோட அண்ணன் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து, பெரியப்பா பையன் யாரோ ஒருத்தருக்கு வந்து கால்லாம் போட்டு கொடுத்தாருங்க. இந்த மாதிரி அவரும் விஜய் டிவியில் இருக்கார், ஸோ வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணுவார், ஸோ அதனால் அவர்கிட்ட பேசுங்கன்னா அவருக்கு கால்லாம் போட்டு கொடுத்தாரு. உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்கிறது, யாருமே இந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள் பேசி பழகின அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபீலிங் கிடச்சிது இவர்கிட்ட பேசும்போது. ஏன்னா யாருமே ஃபஸ்ட் இதில் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவருக்கு ஃபோன்லாம் போட்டு கொடுத்து பேசுங்க, நீங்கள் பேசி இது பண்ணுங்கள். அப்புறம் அவருமே இந்த மாதிரி போரூரில் தான் இருக்கார், சென்னையில். ஸோ நான் என்ன சொன்னேன், என்னோடய ஜாப் வந்து சென்னை தான் அப்படிங்கிறதான் நான் சொன்னேன். ஸோ அதுக்கு அவர் கால்லாம் போட்டு கொடுத்து அவர்கிட்டையும் நான் பேசினேங்க. அவரும் நல்லா தான் பேசினார். ஸோ பயங்கரமாக போச்சு. நல்ல வேலைக்கு அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது பஸ்ஸு வந்து இத்தனை பஸ்ஸு விட்டு இந்த பஸ்ஸில் ஏறினதுக்கு நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, எனக்கு எங்கள் அண்ணனுக்கும். உண்மையிலே பயங்கரமான ஜேர்னி தான். ஏன்னா இந்த மாதிரி ஜேர்னி என் லைஃப்பில் நான் பார்த்ததில்ல. அண்ணன் பேர் நான் சொல்ல விரும்பல, ஆனால் அண்ணன் வந்து வேறு லெவல், பயங்கரமான ஒரு ஜோவியலான ஒரு என்டர்டெய்னிங்கான பர்சன் தான் அவர். நெக்ஸ்ட்டு மீட்டப் பண்ணுங்க, அவர் கூட மீட்டப் பண்ணோம். ஃபைனலி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. கடைசி நம்ம அண்ணனை பிரிய போகிறோம். உண்மையிலேயே பயங்கரமான ஒரு ஜேர்னி தாங்க. என்ன சொல்கிறது, அன்எக்ஸ்பெக்டட்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே இப்படி இருந்துட மாட்டாங்களே. ஓகே, அண்ணனுக்கு ஒரு பை பாய் சொல்லிவிட்டு அவர் அது இல்லாமல் நான் அவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் வண்டி எடுத்துங்க, நான் முன்னாடி போய் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன், லைட்டாக கிளிப்பிங் மாதிரின்னு. அதுக்கும் சரின்னு சொன்னார். ஸோ அவரும் கிளம்பிட்டாருங்க. ஸோ அவரையும் பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அவரை மீட் பண்ணும்போது நான் அவரை காட்டுறேன். அவ்வளோதாங்க, நானே எங்கள் அண்ணனும் 2 வீலர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.